ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து என்னுடைய தகப்பனாருடைய நினைவு நாள், என்னை பெற்றவருடைய நினைவு நாள். அதையொட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பாக மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோடு சமைச்சு ஒரு 30-40 பேருக்கு மாதிரி நான் சமைச்சு கொடுக்க போகிறேன் நண்பர்களே. அதான் செய்ய போகிறேன். அதே நேரம் என்னோட ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டி எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். இன்றைக்கி பின்னேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூசைக்கும் காசு கட்டியிருக்கு. இப்போ பகல் வந்து சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். 2 நாள் நல்ல மழை அடிச்சு ஊற்றி கொண்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. காலையிலே மழை மப்பாத்தான் இருந்துச்சு. இப்போ வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்ல வெயில் அடிக்குது, உடுப்பு காய விடுறாக்கெல்லாம் ஓடி போய் காய விடுங்க, தோச்சி வச்சதெல்லாம் சரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்குகள் எல்லாம் நான் காய விட்டுருக்குறேன். கால் மிதிகள் எல்லாம் மற்ற உடுப்புகள் எல்லாம் கீழே காய விட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இனி உலைய வைப்போமா. இங்கே பாவக்காய் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இதில் வந்து எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். உலை கொதிக்கிறதுக்கு குழம்ப வைக்க போகிறேன். பைத்தங்காய் தான் 2 குழம்பு, பைத்தங்காய் உருளைக்கிழங்கு தான் வைக்க போகிறேன். பைத்தங்காய், உருளைக்கிழங்கு, தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் பைத்தங்காய் வீரத்துக்கு, உப்பு சேர்க்குறேன். இப்போ மூடி விடுவோம். பைத்தங்காய் அவியட்டும். அடுப்பில் வந்து வாழைக்காயை வறுத்தெடுக்க போகிறேன். வாழைக்காய் பிரட்டல் அப்படி சொல்லலாம். எண்ணெய் சூடாட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். சின்ன சீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் வதங்கட்டுக்கும். இது வதங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கால தேங்காய்ப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மிளகு, சின்ன சீரகம், உள்ளி, மஞ்சள் தூள் இதை போட்டு அரைச்செடுப்போம். வெங்காயம் எல்லாம் வதங்குது. வாழைக்காயை வெட்டி வச்சுக்க இந்த மாதிரி வாழைக்காயை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்க்குறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த வாழைக்காய் அவியறதுக்கு. கலந்து விட்டுட்டு இதோட இங்கே எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க, இதையும் இதோட சேர்க்க வேண்டிய. இதற்கா கலந்து விடுவோம். மூடி விடுவோம் அவியட்டுக்கு. இந்த அடுப்பில் வட்டைக்காயை வச்சு விட போகிறேன். உப்பு சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள். மூடி விடுவோம். வட்டைக்காய் அவியட்டும். இங்கே பாவக்காயை பொரிக்க போட்டு நான் பொரிஞ்சிட்டு எடுப்பேன். இதில் தாளிச்சிட்டு பைத்தங்காய்க்கு மடுப்பேன். அதுக்கு பிறகு வட்டைக்காய்க்கு, அதுக்கப்புறம் இதில் கோவாயை வச்சிடுவேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், லைட்டாக சின்ன ஜீரகம்
இதோட வெங்காயம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காய இது வதங்கட்டுக்கும். பாருங்க உருளைக்கிழங்கு பைத்தங்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இனி இதுக்கு வந்து குழம்புத்தூள். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்களும் ஆர்டர் போடுங்க சரியா. தேங்காய் பால் இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பால் 3ஆம் பால். தக்காளி பழம் சேர்க்குறேன். இங்கெல்லாம் புளியை ஊற வச்ச நான் பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்க்குறேன். நல்லா வடிவாக கலந்து விடுவோம். இந்த மாதிரி பைத்தங்காய் உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்று சேர அப்படியே கொதிச்சு வரட்டும். உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். மழை வரப்போகுது. அங்கே பாருங்க இருட்டி கொண்டு வருது. மழை வரப்போகுது, கடலோடு வரப்போகுது மழை. இல்லை தாளிச்சத்தில் எடுத்து வைப்போம். பருப்பு எரிசி என்ன வட்டைக்காய்க்கும் வேறு என்ன பைத்தங்காய்க்கும். காப்பு சேர்க்குறேன். மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அப்படியே வறுவட்டு வரட்டுக்கும் போவா. அரிசியை போடுவோம். பார்த்தீங்களா உள்ள நல்லாவே கொதிச்சிட்டு. உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். மூடி விடுவோம். சோறாவியட்டும். இதில் பைத்தங்காய் ரெடி ஆகிட்டுது. இதுக்கு வந்து தாளிச்சது போடுவோம். போட்டுட்டு இதை இருக்கா கலந்து விடுவோம். பார்த்தீங்களா இப்படி பிரண்டு அப்படியே கொதிச்சு வருது குழம்பு. இனி வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு கறி இறக்க வேண்டிய. இப்போ இங்கே வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். இப்போ இந்த வட்டைக்காய் அவிஞ்சிட்டு மசிச்சு விடுவோம். மழை வந்துட்டு பார்த்தீங்களா நண்பர்களே. தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பால் 3ஆம் பால். தாளிச்சது சேர்ப்போம். கலந்து விடுவோம் கொதிக்கிறதுக்கு. இதில் உள்ளி மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ வட்டைக்காய் ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன்.
இதில் வந்து பாவக்காய் சம்பலுக்கு தக்காளி பழம் சேர்க்குறேன். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இங்கே இது வந்து வடைக்கு வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். வடைக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இங்கே பாவக்காய்க்கும் உப்பு சேர்க்குறேன். பாவக்காய்க்கு மிளகுத்தூள் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இங்கே வடையை குழச்சி விடுவோம். பாயாசத்துக்கு தேங்காய் பாலோட பேக்கெட் பால், பசுப்பாலும் சேர்க்குறேன். 2 பேக்கெட் பால் எடுத்துருக்குறேன். ஏலக்காய் அடித்து வச்சுருக்கிறேன். சேர்ப்போம். இங்கே வைப்போம். பால் கொதிக்கட்டும். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். இப்போ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? மழையும் வெயிலும் மாறி மாறி, கொஞ்ச நேரம் மழை, கொஞ்ச நேரம் வெயில். நேற்று ஃபுல்லாக மழை, நேற்று முன்னாத்தெல்லாம் ஃபுல்லாக மழை. இப்போ கோவா ரெடி ஆகிட்டு இறக்குவோம். இல்லை பொங்கலுக்கு தண்ணி வச்சு நான் கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். அரிசி அவியட்டும். இங்கே பால் கொதிச்சுட்டு பாருங்க, பொங்கி வருது. சவரிசியையும் சேமியாவையும் சேர்ப்போம். இப்போ சீனியை சேர்ப்போம். கலந்து விடுவோம். கைவிடாமல் கலந்து ஒன்றிக்கணும், இல்லாட்டி கட்டி பட்டுரும். இங்கே வடையை போடுவோம். இதில் வந்து நெய் சேர்க்குறேன். இதில் வந்து ப்ளம்ஸையும் காஜுவையும் 2க்கும் சேர்த்துதே நான் நெய்யில் வறுத்தெடுக்க போகிறேன். இதுக்கு என்ன, பொங்கலுக்கும் பாயாசத்துக்கும். இப்போ வந்து வறுபட்டும். இப்போ இந்த மாதிரி நெய்யில் வறுத்து விட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சத்தை எடுத்து பாயாசத்துக்கு, இது வந்து இருக்கட்டுக்கும் பொங்கலுக்கு. இப்போ பாயாசம் ரெடி. பார்த்தீங்களா? இப்படி தண்ணி பதத்தில் இறக்கணும், இல்லாட்டிக்கு பாயாசம் இறுகிடும். இப்போ வடையை எடுப்போம். நிப்பாட்டம் இருக்கா? இனி இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையும் சுட்டெடுப்போம். இதில் பொங்கலுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட ஏலக்காய் தட்டி வச்சுக்கேன், அதையும் சேர்க்குறேன். இதோட வந்து இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இங்கே காஜு ப்ளம்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சு நான் அதையும் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விடுவோம். அப்படியே கொதிச்சு வரட்டும் பொங்கல். இப்போ பொங்கல் ரெடி ஆயிட்டு பார்த்தீங்களா? சுட சுட சக்கரை பொங்கல். அது நாட்டு சர்க்கரையில் செய்த பொங்கல். ஆவி பறக்க ரெடி ஆயிட்டு. அடுப்பை நிப்பாட்டுவோம். வைக்க போகிறேன்.
பாபா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க, சோறு, பைத்தங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, வாழைக்காய் பிரட்டல், பாவக்காய் சம்பல், வட்டக்காய் பால்கறி, கோவா வரை, பாயாசம், பொங்கல், வடை. இப்போ வாங்க கடகடன்னு சாப்பாடை கட்டுவோம். சோறு, அதுக்கு பிறகு வாழைக்காய், இங்கால பாவக்காய் சம்பல், இது கோவா வரை, வட்டக்காய், இங்கால பைத்தங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, அதுக்கு பிறகு வடை. பார்த்தீங்களா, அப்படியே குழச்சி சாப்பிடுவீணும், நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே குழச்சி சாப்பிட. இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டுவோம். பாயாசத்தை அங்கெல்லாம் மற்ற சின்ன கப்பில் ஊற்றி கட்டுவோமா கடாடாண்டு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அந்த அவருக்கும் கொடுங்க, அந்த அண்ணாக்கு. சரி, ஐயா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. எப்படி செய்றீங்க? அப்படியெல்லாம் செய்யாதீங்க, சாப்பிடுங்க. சரியா? சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரியா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த அக்காவுக்கு என்ன ஐயா? சரியா, சரி. சாப்பிடுங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. நல்லா இருட்டிட்டு நண்பர்களே, மழை குணமாக இருக்குது. நேரத்தோடய இன்றைக்கி இருட்டிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.